அதிமுகவினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய கூவத்தூர் பகுதியிலிருந்து அவர்கள் கிளம்புவதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலாஜி, இந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு? சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து கிளம்பி வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஆளுநர் மாளிகைக்கு இந்த பதவியேற்பு விழாவிற்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவதன். கடந்த 9 நாட்களாக தமிழகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருந்த ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூவத்தூர். தற்பொழுது இந்த இடத்துல இருந்து 9 நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஒவ்வொருவராக ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இன்று காலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் தங்களை வந்திருந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்தார் 11:30 மணி அளவில். அதை அடுத்து ஆளுநர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று அவர் இன்று மாலை தமிழக முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தற்போது நீங்கள் பார்க்கலாம், அதாவது அமைச்சர்கள் வாகனங்களிலேயே ஒரு 5லிருந்து 6 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு அமைச்சர்கள் வாகனங்களிலும் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். பெண் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செல்லக்கூடிய வாகனங்களை நீங்கள் பார்க்கலாம். தனித்தனி வாகனங்களில் ஒவ்வொருவராக 5 முதல் 6 பேர் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கே எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது அவர்களுடைய இதில் 124 பேர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு வாகனங்களிலும் 5 முதல் 6 பேர் வரை தற்போது செல்கிறார்கள். நிலோஃபர் அவர்கள் வரக்கூடிய காட்சிகள் பார்க்கலாம். Very happy. And when is the floor test? When we expect floor test, ma'am? Yeah, we'll know soon. We'll know about it soon. We are very happy. தற்போது நிலோஃபர் அவர்களுடைய பேட்டியை கேட்டு அவர்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொருவராக இங்கே செல்லக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்க முடியும். பெரும்பாலான அதிமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இங்கிருந்து ஒவ்வொருவராக சென்றக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்கள் அனைவரும் இன்று மாலை நடக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளாக இவர்கள் ஒவ்வொருவராக செல்லக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் அனைவரும் தற்போது ஆளுநர் மாளிகை நோக்கியே சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன், தொடர்ச்சியான பல்வேறு புகார்கள் அவர் மீது அங்கு இருக்கக்கூடியவர்கள் மீது வந்து கொண்டிருந்தது. அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை அடுத்து அவர்கள் வெளியேறி கொண்டிருப்பது எத்தகைய மனநிலையை அங்கு இருப்பவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது? கழக நிர்வாகிகள் என்ன விஷயங்களை பதிவு செய்கிறார்கள்? பாலாஜி, அதாவது இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளிலேயே தெரியும், ஒவ்வொருடைய முகங்களிலும் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பிலிருந்தே தெரியக்கூடியது இங்கே யாருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, அனைவரும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளிலே நீங்கள் பார்த்துருக்க முடியும். அவர்கள் செல்லக்கூடிய பொழுது ஒவ்வொரு முகத்திலும் இருந்தக்கூடிய சிரிப்பே அதற்கான சாட்சியங்களாக நாம் வைத்துக்கொள்ளலாம். சில காட்சிகள் நம்ம காலையிலிருந்தே பதிவு செய்திருந்தோம். உள்ளே குடும்பமாக வந்திருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் காக்க முடிந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ஒவ்வொருவராக ஓஎஸ் மணியன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நம்ம ஓஎஸ் மணியன் செல்லக்கூடிய காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அவர் இப்போ அவர் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுத்திருந்தார். எங்களுடைய தர்மம் வென்றது என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் தெரிவித்தது போல பெரும்பான்மையை நிச்சயம் நாங்கள் நிரூபிப்போம் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலேயே தற்போது எல்லாரும் தற்போது எம்எல்ஏக்கள் செல்வதற்காக ஆட்கள் கார் பற்றாக்குறை இருந்தால் தேவையான அளவிற்கு பேருந்தும் எப்பொழுது இருக்கிறது. அவர்கள் வந்த பேருந்து இதுதான். மொத்தம் 3 பேருந்துகள் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அந்த 3 பேருந்துகளும் வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஆட்கள், அதாவது கார்கள் செல்லாதவர்கள் இந்த பேருந்துகள் மூலம் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளாகவும் இருக்கலாம். வாகனங்கள் நின்றால் தான் தெரியும். அநேகமாக மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது அதிமுக எம்எல்ஏக்களோ இந்த பேருந்துகளில் ஏறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 3 பேருந்துகள் தயார் நிலையில் இருக்கிறது. அநேகமாக ஆட்கள் பற்றாக்குறை, அதாவது கார்கள் இல்லை என்றால் அவர்கள் அனைவரும் இந்த பேருந்துகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவேந்திரன், பாலாஜி, தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் அணியினர் சொல்லி வந்த ஒரு கூற்று, அவர்கள் அனைவரும், அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளியே வரும் பட்சத்தில் அவர்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவிற்காக அவர்கள் வெளிவந்தால்
ஓபிஎஸ் அணியினருக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்து ஏதேனும் அங்கு தகவல்கள் சொல்லப்படுகிறதா? பதிவு செய்யலாம். அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழலில் யார் யார் அவர்கள் அது ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்த போதே யார் யார் தங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள் என்ற வார்த்தை அவரே சொல்லவில்லை. தங்களின் கீழ் சுமார் 40க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அதாவது எம்எல்ஏக்கள் தங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பார்கள், அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் கடந்த இந்த 6 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக பார்த்தீர்களானா அவருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருந்தது என்று காண முடிந்தது. தற்பொழுதுள்ள சூழலில் இந்த எம்எல்ஏக்கள் இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த சூழலில் இனிமேல் தான் ஒருவேளை ஓட்டெடுப்பு என்ற ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அந்த நேரத்தில் தான் தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தது போல் ஒரு 40 பேர் என்று சொல்லியிருந்தார். அந்த அளவிற்கான எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்லையா என்பது குறித்து இனிமேல் தான் தெரிய வரும். இதற்கு முன்பாக ஓஎஸ் மணியன் அவர்கள் தெரிவித்திருந்தபடி அதாவது மாபா பாண்டியனும் ஓபிஎஸ்ஸும் தவிர்த்து மற்ற அனைவரும் தங்களுக்காக வாக்களிப்பார்கள் என்ற ஒரு வார்த்தையை ஓஎஸ் மணியன் சில மணி துளிகளுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார். தேவேந்திரன். பாலாஜி, அங்கு இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மத்தியில் இன்று காலை அதாவது ஆளுநர் அழைப்பு விடுத்த பிறகு ஒரு கொண்டாட்ட மனநிலை இருந்தது. எம்எல்ஏக்கள் யாரேனும் தொடர்பு கொண்டு பேசினாங்களா அல்லது உங்களால் தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவர்களுடைய மனநிலையை அறிய முடிந்ததா? பதிவு செய்யலாம். அதாவது ஒவ்வொருவராக அதாவது அமைச்சர்கள் வாகனங்களில் செல்லக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கிறது. யாரும் தனிப்பட்ட முறையில் பேட்டிகள் யாரும் கொடுக்கவில்லை. ஒவ்வொருவராக அதாவது அமைச்சர்கள் தான் நமக்கு பேட்டி அளித்தார்கள். அதே மாதிரி அதாவது தம்பிதுரை அவர்கள் பேட்டி அளித்திருந்தார்கள். அதை அடுத்து ஓஎஸ் மணியன் அவர்கள் பேட்டி அளித்திருந்தார்கள். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு 10 நிமிடங்கள் முன்பாக சென்றிருந்தார். அந்த நேரத்தில் ஓஎஸ் மணியன் அவர்கள் நமக்கு பேட்டி அளித்த காரணத்தினால் அவரை நம்மளால் பேச வைக்க முடியவில்லை. பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்கலாம். இப்படி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செல்லக்கூடிய காட்சிகளாக தான் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் எந்த எம்எல்ஏக்களும் தற்பொழுது வெளியே வரவில்லை. அனைவரும் அமைச்சர்களின் வாகனங்களில் தான் செல்கிறார்கள். தேவேந்திரன். பாலாஜி, கூவத்தூரிலிருந்து கூடுதல் தகவல்களை அளித்தமைக்கு நன்றி.